வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க ஒரு சூப்பரான வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஜியோ ஹாட்ஸ்டார்ல இந்த வெப் சீரிஸ் அவைலபிளா இருக்கு. இதோட பேரு காட்டான் அப்படின்றது. இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இந்த வெப் சீரிஸ்ல விஜய் சேதுபதி தான் முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த வெப் சீரிஸோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஸ்டார்டிங்கே போலீஸுங்களுக்கு ஒரு தலை கிடைக்குது. அந்த தலை வந்து யாரோடதுன்றதை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அந்த நபரை பத்தி ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு சொல்றாங்க. அதாவது அதே நபர் நிறைய பேரோட வாழ்க்கையில டிராவல் ஆயிருக்காரு. அவரோட பேர் முத்துன்னு தெரிய வருது. இந்த முத்து யாரு, இந்த முத்துவை பிரசன்ட்ல கொலை பண்ணது யாரு, தலையை வெட்டினது யாருன்ற மாதிரி விசாரணை பண்றாங்க. விசாரணையோட முடிவுல குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதை. ரொம்பவே சூப்பரா இருந்தது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா கூட பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ஒரு அழகான கிராமத்தை காட்டுறாங்க. இந்த கிராமத்துல இருக்க ஒரு போலீஸ் பேரு காளை அப்படின்றது. இப்ப காளையும் அவரோட வேலைக்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு. அப்போ ஒய்ஃப் இருக்காங்கல்ல, கண்ணாடியில இவரை பெருமையா பார்த்துட்டு இருக்காங்க. என் புருஷன் போலீஸ்ன்ற மாதிரி பெருமையா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பேரு லலிதா அப்படின்றது. இப்ப காளையும் ஒய்ஃப் கூட ரொமான்ஸ் பண்ணலான்னு பாக்குறாரு. நான் சமைக்கணுங்க விடுங்கன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ரீசெண்டா கல்யாணம் இருக்குல்ல, அதனால பயங்கர ரொமான்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப இவரோட அம்மாவை காட்டுறாங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆடு மாடுலாம் வச்சிருக்காங்க. மெயின்டைன் பண்ற வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அசிஸ்டண்டா கருப்புன்ற ஒரு பையனை கூட வச்சிருக்காங்க. அவன் சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் இவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கான். இப்ப லலிதா இருக்காங்கல்ல, ஹஸ்பண்ட் அனுப்புறதுக்காக வாசல் கிட்ட வந்துடுறாங்க. சீக்கிரமா இன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு வந்துருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. வாசல்ல வச்சு இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இதை பாக்குற காளையோட அம்மாவும் புலம்புறாங்க. வாசல்ல வச்சும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு அசிஸ்டன்ட் கருப்புன்ற பையன் இருக்கான்ல, நீங்க தானே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சீங்க, இப்ப நீங்களே இப்படி சொன்னா எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். டே சந்தோஷமா இருக்கட்டும்டா, எனக்கும் சந்தோஷம் தான், ஆனா வாசல்ல வச்சு ரொமான்ஸ்லாம் அவசியமா அப்படின்ற மாதிரி இந்த பாட்டி புலம்பிட்டு இருக்காங்க. இந்த கருப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் இவங்க கிட்ட எடுபடியா வேலை பார்த்துட்டு இருக்கான். எனக்கு ஒரு சென ஆட்டை தந்தீங்கன்னா அதை வச்சு நான் பொழைச்சிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கான். ஏண்டா சென ஆட்டெல்லாம் உன்னால வளர்க்க முடியுமா, இன்னும் நீ பிராக்டிஸே எடுக்கல, நல்லா பிராக்டிஸ் எடு, அதுக்கப்புறம் தரேன்ற மாதிரி சொல்றாங்க. வேற வழி இல்லாம இந்த கருப்புன்ற பையனும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறான். இப்ப காலை ஸ்டேஷனுக்கு வரும்போது ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருமே பயந்த மாதிரி டேபிள் மேல ஏறி நின்னுட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா பாம்பு பூந்துருச்சு போல. சே, காட்டுக்கு பக்கத்துல ஸ்டேஷன் இருக்கிறதுனாலும் இருக்கு, அடிக்கடி பாம்பு பூந்துருது அப்படின்ற மாதிரி எல்லாருமே அங்க புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப ஆளெல்லாம் வர வச்சு பாம்பெல்லாம் பிடிச்சிடுறாங்க. இந்த ஸ்டேஷனே வேணான்ற மாதிரி கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. இவங்களுக்கு நோட்டீஸ்லாம் வந்திருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்டே இந்த இடத்துக்கு வர மாட்டேங்குது, அதனால நீங்க வேற ஒரு பகுதிக்கு வர மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி தான் இவங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. வேற பக்கம் போனா கூட 4 காசு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மத்த கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா காளையை பொறுத்த வரைக்கும் சொந்த ஊரை விட்டு போயிடக்கூடாது, எப்படியாவது இங்கேயே இருக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்காக இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு ஐடியாவை கொடுக்கிறாரு. அது என்னன்னா நம்மளே ஏதாவது கேஸ் உருவாக்கலாம், அது மூலியமா இங்கேயே இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டருக்குமே இந்த ஸ்டேஷன் பிடிச்சிருச்சு. ஏன்னா எந்த ஒரு கேஸும் இல்லாம பீஸ்ஃபுல்லா இருக்குல்ல, அதனால ரொம்பவே பிடிச்சிருது. சரி நீ சொன்ன மாதிரி பார்க்க போலான்ற மாதிரி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு பாட்டியை பார்க்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இந்த பாட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துல சாராயெல்லாம் காய்ச்சிருப்பாங்க, கள்ளச்சாராயம்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் காய்ச்சிருப்பாங்க. இந்த பாட்டியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன குற்றங்கள் பண்றவங்க எல்லாம் தெரியும். அந்த மாதிரி யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க, காசு கூட தந்துடுறோம், கொஞ்ச நாள் அவங்க ஜெயில இருக்க மாதிரி இருக்கும்ன்ற மாதிரிலாம் இவங்க பேசி பாக்குறாங்க. ஒரு காலத்துல நான் கள்ளச்சாராயம் காய்ச்சினேன், அடிக்கடி ஆளுங்க மாட்டுவாங்க, உங்க ஸ்டேஷன் நல்லபடியா போயிட்டு இருந்தது, இப்ப பாருங்க என்கிட்டயே வந்து கெஞ்சி கேக்குறீங்க. குற்றம் பண்ணிட்டு இருந்த பாதி பேர் இந்த ஊரை விட்டே போயிட்டாங்க, இப்பெல்லாம் நீங்க தேடுற ஆளு கிடைக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி இந்த பாட்டி சொல்றாங்க. என்னடா இது, இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவங்களுமே இங்க இருந்து கிளம்புறாங்க. நமக்கு கருப்புன்னு ஒரு பையனை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பையன் இவங்களுக்கும் எடுபடி மாதிரி வேலைலாம் பார்ப்பான் போல. இப்ப இந்த இடத்துல சமையல் வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி போலீஸுங்க இருக்காங்கல்ல, எல்லாரும் சேர்ந்த மாதிரி வெளியே குடிச்சிட்டுலாம் இருக்காங்க. இப்ப குடிச்சுக்கிட்டே காளையை கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ரீசெண்டா கல்யாணம் இருக்குல்ல, என்னையா சந்தோஷமா வாழ்க்கை போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நக்கல் பண்றாங்க. இதை தாண்டி காளையை பொறுத்த வரைக்கும் வீட்லயே இருக்கலாம் போல, ஏன்னா அவ்வளவு ஆடு வச்சிருக்காரு, அது மூலியமாவே நிறைய வருமானம் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. நீ எல்லாம் எதுக்கியா கஷ்டப்பட்டு ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்க, நாங்க ஸ்டேஷன் மாதிரி போனா நீ வீட்லயே இருந்துருன்ற மாதிரி விளையாட்டா சொல்லிட்டு இருக்காங்க. காளை அதெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டாரு. இப்ப வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தவர அம்மா கிட்டயே இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம கிட்ட தான் இவ்வளவு ஆடு இருக்குல்ல, நீ அதை பாத்துக்கிட்டாலே போதும்ன்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க.
இவருமே உள்ள வந்து ஒய்ஃபு கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஒய்ஃபுக்கு இவரை போலீஸா பாக்குறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல. உங்களுக்கு என்னங்க பிடிச்சிருக்குன்னு கேக்குறாங்க. எனக்கு ஆடு மாடை மேய்க்கிறது கூட ஓகே தான், பீஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஒய்ஃபு கோச்சுக்கிறாங்க. ஒய்ஃபுக்கு போலீஸ் தான் பிடிச்சிருக்குன்றதை இவரும் புரிஞ்சுக்கிறாரு. சரி விடு விடு, நான் போலீஸாவே இருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. கருப்புன்னு ஒரு பையனை காமிப்பாங்க பாத்தீங்களா, அந்த பையனுமே காலையிலேயே மறைச்சு வச்சிருக்க சரக்க குடிச்சிட்டு வேலையை ஆரம்பிக்கலான்ற மாதிரி குடிச்சிட்டு இருக்கான். அப்படி குடிச்சிட்டு இருக்கும் போது அந்த பகுதியில ஒருத்தன் எதையோ பார்த்து பயந்த மாதிரி ஓடி வந்துட்டு இருக்கான். டே என்னத்தடா பார்த்து ஓடி வந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவன் கேக்குறான். அந்த பையன் கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். சரி நம்மளே பாப்போன்ற மாதிரி இந்த பையன் பாக்குறதுக்காக வரான். அந்த இடத்துல ஒரு தலை மட்டும் இருக்கு. இத பாக்குற இந்த கருப்புக்கு தூக்கி வாரி போட்டுது. இப்ப இந்த கருப்புன்ற பையன் இருக்கான் பாத்தீங்களா, வேகமா ஓடி வந்து காளைக்கு கால் பண்றான். தலைனா தூக்கி போட்டு வேலையை பாடுறா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஏதோ மிருகத்தோட தலைன்ற மாதிரி இவர் அப்படி சொல்றாரு. அந்த பையன் மனுஷனோட தலைன்னு சொன்னோன்னே இவருமே ஷாக் ஆயிருந்தாரு. இப்ப எதிர இருக்க லலிதா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. அதே மாதிரி இன்ஸ்பெக்டருக்கு சொல்லலான்னு பார்த்தா இன்ஸ்பெக்டர் செம்ம போதையில இருக்காரு. போனை எடுக்கவே மாட்டாரு. நம்ம போய் முதல்ல பார்க்கலான்றதுக்காக காலை அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. டே ஒழுங்கா தான் பாத்தியா இல்ல போதையில உளறியான்ற மாதிரி கேக்குறாரு. நான் ஒழுங்கா தான் பார்த்தேன்ற மாதிரி இவனுமே கூட்டு வந்து அந்த தலையை காமிச்சிடுறான். உடம்பு பக்கத்துல இல்ல எங்க இருக்குன்றத தேடுறா அப்படின்ற மாதிரி அந்த பையனை அனுப்பி வச்சிடுறாரு. பக்கத்துலயே ஒரு பேக் இருக்கு. அந்த பேக்ல நிறைய காசு இருக்கு. அதே மாதிரி ஒரு லெட்டரும் இருக்கு. என்ன லெட்டர்லாம் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. இத பத்தி தங்கமுடி கிட்ட சொல்லலாம்னு யோசிக்கிறாரு. தங்கமுடியை பொறுத்த வரைக்கும் ஹெட் கான்ஸ்டபிளா இருப்பாரு. அவர்கிட்ட சொன்னோன்னா அவருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இப்ப தங்கமுடி என்ன சொல்றாருன்னா, அந்த பகுதியில ஒரு பாதி தான் நம்ம கண்ட்ரோல்குள்ள வரும், இன்னொன்னு பாதி பக்கத்து ஸ்டேஷன் கண்ட்ரோல்குள்ள தான் வரும், நீ எந்த பாதின்றத பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருமே என்ன பாதின்றத செக் பண்றாரு. செக் பண்ண காலை இருக்காருல, நம்ம கண்ட்ரோல்குள்ள தான் வருதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சுத்தம் போச்சு போ அப்படின்ற மாதிரி தங்கமுடி புலம்பிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டியான்னு கேட்கும்போது இன்ஸ்பெக்டர் போனை எடுக்கலன்னு சொல்லிட்டாரு. சரி சரி அந்த ஆளு மட்டையே இருப்பாரு, நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. காலை கட் பண்ணதுக்கு அப்புறம் காலை என்ன பண்றாருன்னா, இப்ப தலையை எடுத்துட்டு போய் வேற ஒரு பகுதியில வைக்கலாம்னு நினைக்கிறாரு. உண்மை என்னன்னா இவங்க கண்ட்ரோல்குள்ள இந்த தலை இல்லவே இல்ல, பக்கத்து ஸ்டேஷன் கண்ட்ரோல்குள்ள தான் இருக்கு. நம்ம கண்ட்ரோல்குள்ள வந்தாதான் இந்த ஸ்டேஷன் இருக்கும்ன்றதுக்காக இவரோட கண்ட்ரோல்குள்ள இருக்க பகுதிக்கு தூக்கிட்டு வந்து வச்சிடுறாரு. காசையும் அந்த இடத்துலயே வச்சிடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த சின்ன பையன் வரான் பாத்தீங்களா, அவனுமே எதுக்காக தலையை இடம் மாத்துனீங்கன்ற மாதிரி கேக்குறான். இல்ல ஏற்கனவே இங்கதான் இருந்ததுன்னு சொல்றாரு. இல்லன்னு வேற ஒரு இடத்துல இருந்ததுன்னு அவன் கூட கூட பேசிட்டு இருக்கான். உனக்கு செனாடு வேணுமா வேணாமா, நான் சொல்ற மாதிரி கேட்டனா தருவேன், அமைதியா உட்காருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பையனோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறான். இப்ப கொஞ்ச நேரத்துல இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் தலை இங்கதான் இருந்திருக்குன்னு நினைக்கிறாரு. தலைக்கு பக்கத்துல ஒரு லெட்டர் இருந்தது பாத்தீங்களா, அந்த லெட்டர்ல என்னதான் இருக்குன்றத படிக்கிறாங்க. என்ன அடக்கம் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி இறந்து போனவரே எழுதி வச்சிருக்காரு. அடக்கம் பண்றவங்களுக்கு தான் இந்த காசுன்ற மாதிரியும் எழுதி வச்சிருக்காரு. இப்ப பெரிய பெரிய அதிகாரிகளா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. யார் இப்படி பண்ணிருப்பா, என்ன ஏதுன்றதை நீங்க தான் விசாரிச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க டீம் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. செகண்ட் எபிசோட ஸ்டார்டிங் சீனே இறந்து போனவரை காட்டுறாங்க. இவரோட பேரு முத்து அப்படின்றது. இவர் ஒரு யானையில டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காரு. இது எந்த காலத்துல நடக்குது அப்படின்றத தெளிவா காட்டல. ஆனா பிரசன்டா ஒரு விஷயத்த காட்டுறாங்கல்ல, இது 2017 நடக்குது. இப்ப போலீஸ் என்ன பண்றாங்கன்னா டாக் ஸ்குவாட வச்சு செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த டாகுமே ஒரு இடத்துக்கு வந்து விடாம குலைச்சுக்கிட்டே இருக்கு. இங்க ஏதோ இருக்கு போலன்ற மாதிரி செக் பண்றாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஏதோ டாலர் மாதிரி கிடைக்குது, தங்க டாலர் மாதிரி கிடைக்குது. இதை தாண்டி அந்த இடத்துல இரும்பு கம்பி மாதிரி கிடைக்குது. இந்த கம்பியை வச்சுதான் கழுத்தை அறுத்திருக்காங்க போலன்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. அதே மாதிரி அது எல்லாத்தையும் கலெக்டும் பண்ணி வச்சுக்கிறாரு. இப்ப அந்த கருப்புன்ற பையன் ஒரு பெட்டி எடுத்துட்டு வந்திருக்கான். டே இந்த தலையை வைக்கிறதுக்கு பெட்டியை கொண்டு வரானா, நீ என்னடா பூந்தியை வைக்கிறதுக்கு பெட்டியை கொண்டு வந்திருக்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இதுதான் கிடைச்சதுன்ற மாதிரி சொல்றான். சரி வைங்கன்ற மாதிரி போலீஸுங்களுக்குள்ள மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே வைக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. டே கருப்பு நீயே வச்சிருன்ற மாதிரி சொல்றாங்க. இவனுமே பயந்துகிட்டே எடுத்து அந்த பெட்டிக்குள்ள போடுறான். போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே தலையை கொண்டு வந்துடுறாங்க. டாக்டருமே என்ன தலையை மட்டும் கொண்டு வந்திருக்கீங்க, உடம்பு இருந்தா தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும், சாவுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியும், எப்படியாவது உடம்பை கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் தான் எதுனாலும் பண்ண முடியும், இப்ப கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி இவங்க கிட்டே தலையெல்லாம் கொடுத்து அனுப்பி வச்சிடுறாரு. இந்த ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கேஸும் இல்லாம இருந்தது இல்ல. இப்ப நமக்கு கிடைச்சிருக்க கேஸ் இவனோட கேஸ் தான். இவனை கொலை பண்ணது யாருன்றதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காரு. இங்கிருந்து போக முடியலையேன்ற மாதிரி தங்க முடியுன்றவரும் ஃபீல் பண்ணிட்டாரு. கவலைப்படாத முத்து, உன்னை கொலை பண்ணது யாருன்றதை சீக்கிரமா நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவருமே பேசிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம காளையோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க மாடம் வளர்க்கலான்ற மாதிரி மாடெல்லாம் புடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை கவனிக்கிற லலிதா டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏன்னா இவங்களை கிளீன் பண்ண விட்டுட்டா என்ன பண்றதுன்ற மாதிரி தான் கோவப்படுறாங்க. உங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, இருக்கிறது பத்ததுன்னு மாடை வேற புடிச்சிட்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட கோர்த்து விட்டுறாங்க. இப்ப
இப்ப இவருமே அம்மா கிட்ட பேசுறதுக்கு வராரு. எதுக்குமா இதெல்லாம் புடிச்சிட்டு வந்தீங்க? நீங்க வேலை பண்றது பத்தாதுன்னு என் ஒய்ஃபையும் வேலை பண்ண வைக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒய்ஃபுக்கு ரொம்பலாம் சப்போர்ட் பண்ணாத, நானே எல்லா வேலையும் பார்த்துப்பேன், நான் மாடு வாங்க தான் போறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே வாங்கிடுறாங்க. இதுல ஒய்ஃப் பயங்கரமா ஹஸ்பண்ட் மேல கோவம்லாம் பட்டுட்டு இருக்காங்க. இறந்து போன ஒரு பேரு முத்துன்றது இவங்களுக்கு தெரியுது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் லெட்டர்லயே மென்ஷன் பண்ணிருப்பாரு. இந்த முத்து யாரு என்னன்னு தான் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அக்கம் பக்கத்துல இருக்க எல்லா ஊர்லயும் இவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டீ கடையில இவங்க விசாரணை பண்றதுக்காக வந்திருப்பாங்க. அங்கேயுமே எல்லாருமே தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு நபர் மட்டும் ரொம்ப நேரம் அந்த போட்டோவை பார்த்திருப்பாரு. அதுக்கப்புறம் தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் இப்படி சொல்றத இன்ஸ்பெக்டர் கவனிச்சிடுறாரு. நிச்சயமா இவருக்கு தெரியும், ஏமாத்துறாரு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் நைஸா அவருக்கு பக்கத்துல போய் பேச்சு கொடுக்குறாரு. பேச்சு கொடுத்தவரு, கண்டிப்பா போட்டோல இருக்க நபரை உங்களுக்கு தெரியும், நீங்க மறைக்கிறீங்க, அவனை பத்தி ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க, அவன் யாருன்றத பத்தி முழுசா தெரிஞ்சாதான் அவனை யாரு கொலை பண்ணிருப்பான்றதை நாங்க கண்டுபிடிக்க முடியும், தயவு செஞ்சு சொல்லுங்கன்ற மாதிரிலாம் அவர்கிட்ட கேட்கிறாரு. சரி சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாரு. பிரசன்ட் 2017ன்னு சொல்லியிருப்பேன், இவர் 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்ற மாதிரி 2014ல நடந்த விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா டான்ஸ் ஆடுறதுக்கு லேடிஸ்லாம் வருவாங்கல்ல, அந்த மாதிரி வர லேடிஸ்க்காக தான் மொத்த கூட்டமா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்ப லேடிஸ் வராங்கன்னு தெரிஞ்சோன்னா எல்லாவனும் பாயிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறான். லேடிஸ் பயந்து வந்துட்டு இருக்காங்க. லேடிஸ்க்கு ப்ரொடெக்ஷன் தர மாதிரி தான் முத்து வந்துட்டு இருக்காரு. வழிய விடுங்கன்னு தள்ளி அந்த பொண்ணுங்களை சேஃபா கூட்டு வந்துடுறாரு. இருந்தாலுமே இடுப்புல எல்லாம் கிள்ளி வச்சிருக்காங்க போல. எல்லா பொண்ணுங்களும் புலம்பிட்டு இருக்காங்க. உங்களை கில்றன்ற பேர்ல எத்தனை பேர் என்ன கிள்ளி வச்சிருக்காங்க பாருங்கன்ற மாதிரி முத்துவும் அவரோட காயத்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. ஒரு பொண்ணுக்கு மட்டும் காயமே ஏற்படல, நீ குள்ளமா இருக்கிறதுனால உன்னை கில்ல முடியல போல அப்படின்ற மாதிரி மத்த லேடிஸ் அந்த பொண்ணை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. கதை சொல்லிட்டு இருக்க நபரோட பேரை நம்ம முனின்னு வச்சுக்கலாம். முனியும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி பொண்ணுங்களை எட்டி பார்க்கறதுக்குலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் மைனர் மாதிரி சுத்திட்டு இருப்பாரு. ஒய்ஃப் இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பொண்ணுங்க வந்தாங்கன்னா அந்த பொண்ணுங்க கூட ஒன்னா இருக்கிறதுக்கு ட்ரை எல்லாம் பண்ணுவேன்ற மாதிரி இந்த முனியும் சொல்லிட்டு இருக்காரு. பொதுவா கிராமத்துல இந்த மாதிரி டான்ஸ் பண்றவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட ஆண்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கும் அப்ரோச் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் முனியும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி அப்ரோச் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இந்த முத்து தான் தடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப முத்து கிட்டயே இவங்களுக்கு வேண்டியதை கேட்டுட்டு இருக்காங்க. முத்துவும் அவசரப்படாதீங்க, நானே சமயம் வரப்ப சொல்றேன், திருவிழா முடியிற சமயம் நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்ப ஓகேன்ற மாதிரி முனியும் டான்ஸ் எல்லாம் பாக்குறதுக்காக இங்க இருந்து கிளம்பி போறாரு. இப்ப டான்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சு நல்லபடியா போயிட்டு இருக்கு. இந்த ஊர்க்காரங்க ஜாலியா டான்ஸ் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப பக்கத்து ஊர்க்காரங்களும் டான்ஸ் பண்றதுக்காக வராங்க. உங்க ஊர்ல திருவிழா நடக்கும்போது எங்களை சேர்த்தீங்களா, இப்ப எங்க ஊர் திருவிழால எதுக்காக ஆடிட்டு இருக்கீங்க போங்கன்ற மாதிரி இந்த ஊர்க்காரங்க அந்த ஊர்க்காரங்களை துரத்தி விட்டுட்டு இருக்காங்க. அப்படி போனவங்க டென்ஷன் ஆகி இந்த ஊர்க்காரங்க மேல கல்லெல்லாம் வீசிட்டு இருக்காங்க. இதனால ரெண்டு குரூப்புக்குள்ளேயும் சண்டைலாம் ஏற்படுது. மாத்தி பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த சண்டையில அநியாயத்துக்கு 2 பேர் கொல்ல வேற பட்டுறாங்க போல. இத பத்திலாம் இந்த முனின்ற நபர் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் நான் முத்துவ கடைசியா பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு நடன குழுவுக்காக நிறைய பெண்கள் வந்ததா இவர் சொன்னார்ல, அந்த நடன குழுவோட பேரை சொல்ல முடியுமான்னு கேட்கும்போது இவரும் கண்மணி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எங்க இருக்கோம், எங்க போய் பார்த்தா தெரியும்ன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இந்த பகுதியில இருக்கோம்னு நினைக்கிறேன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இந்த காலை இருக்கார்ல, ஒய்ஃப் கூட வெளியே வந்திருக்காரு. ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்ல பே பண்றதுக்காக வராரு. அப்ப கையில முத்துவோட போட்டோ வச்சிருக்கிறதுனால ஜெனரலா இவரை தெரியுமான்ற மாதிரி கேக்குறாரு. இவர் தான் எங்களோட முதலாளின்ற மாதிரி ஹோட்டல் ஓனர் சொல்றாரு. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவர் புரியாம கேட்கும்போது இவருமே ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாரு. இது 2013ல நடந்த விஷயமா இருக்கும். முத்து இருக்காரு பாத்தீங்களா, ஒரு வண்டியில வந்து இறங்குறாரு. அப்படி இறங்குனவரு சாப்பாடு சாப்பிடலான்ற மாதிரி இந்த ஹோட்டல்ல சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இந்த கதை சொல்லிட்டு இருக்க பெரியவரை பொறுத்த வரைக்கும் அந்த டைம்ல சப்ளையரா இருந்திருப்பாரு. ஓனர் வேற ஒருத்தரா இருப்பாரு. அந்த ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த சப்ளையரை திட்டிக்கிட்டே இருக்காரு. ஒரு வேலைக்கும் லாய்க்கு இல்ல, போய் வேலையை பாரு, அந்த வேலையை பாரு அப்படின்ற மாதிரி அதட்டிக்கிட்டே இருக்காரு. இந்த பெரியவர் திட்டு வாங்குறத பாக்குற முத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்ப நேரா ஓனர் கிட்ட பேசுறதுக்காக வராரு. இந்த கடை எவ்வளவுல நீங்க ஆரம்பிச்சீங்க, எவ்வளவு லாபம் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு கொடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் எதுக்கு கேக்குற, நீ என்ன கடையை வாங்க போறியா அப்படின்ற மாதிரி ஓனர் கடுப்பாய் கேக்குறாரு. இப்ப இவர் வண்டி கிட்ட வந்து சீக்ரெட்டா இருக்க ஒரு கம்பார்ட்மெண்ட்டை ஓபன் பண்ணி உள்ள இருந்து கட்டுக்கட்டா காசு எடுக்கிறாரு. நீங்க 3 வருஷம் நல்லபடியா ஹோட்டலை நடத்தினா எவ்வளவு காசு கிடைக்குமோ அதை சிங்கிள் பேமெண்டா தரேன், இங்க இருந்து கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓனருமே யோசிச்சு முடிவெடுக்கிறேன்னு சொல்றாரு. யோசிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்ல, உடனே கிளம்பணும், அப்பதான் காசுன்னு சொல்லிட்டாரு. ஓனரும் கிளம்புறதுக்கே முடிவெடுத்துறாரு. இப்ப முத்துவன் நீங்க உட்காருங்க, இதுக்கப்புறம் நீங்க தான் ஓனர்னு சொல்றாரு. அதே மாதிரி முன்னாள் ஓனரை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீ அக்கம் பக்கத்துல கடைலாம் போடக்கூடாது, ரொம்ப தள்ளி தான் கடை போட்டுக்கணும், முதல்ல இந்த ஊரை விட்டே கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் அவரை துரத்தி விடுறாரு. இந்த பெரியவர் ரொம்ப நன்றியோட கையெல்லாம் கூப்பிடுறாரு. இப்ப பிரசன்ட்ல அவர் இறந்து
இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சோன்னே இந்த பெரியவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அங்க இருந்து காளை கிளம்பலாம்னு நினைக்கிறதுக்குள்ள இவர் வேகமா வந்து காளையை தடுத்துறாரு. அந்த முத்துவை பொறுத்த வரைக்கும் எனக்கு சாமி மாதிரி அவரை போட்டோவா மாட்டி வைக்கணும், இந்த போட்டோவை மட்டும் எனக்கு தர முடியுமான்னு கேட்கிறாரு. சரி இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இவருமே தந்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த டான்ஸ் குரூப் இருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி விசாரிக்கணும்ன்றதுக்காக இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த ட்ரூப்பை நடத்தினவரு இப்ப அதை டிராப் பண்ணிட்டாரு போல. இப்ப முத்துவோட போட்டோவை காமிச்சோன்னா முத்துவை எப்படி பார்த்தாருன்ற பிளாஷ்பேக்கை இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. திருவிழா டைம்ல நிறைய பேர் பொண்ணுங்க வேணும்னு கேட்பாங்க பாத்தீங்களா, ஒரு சின்ன பையன் கேட்டிருப்பான், அதுவும் மாமா மாமான்ற மாதிரிலாம் கூப்பிட்டு கேட்டிருப்பான். இவர் கோவத்துல அவனை அடிச்சிருப்பாரு. எப்படா எங்க வீட்டு பையன் மேல கைய வைப்ப, இப்ப நாங்க கேக்குறோம் பொண்ணை அனுப்புற இல்லனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி கத்திய காமிச்சலாம் மிரட்டிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல குத்துற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் முத்து அந்த இடத்துக்கு வராரு. எங்க தைரியம் இருந்தா குத்ரா அப்படின்ற மாதிரி நடுவுல நிக்கிறாரு. இவங்களுக்குமே இந்த இடத்துல பயம் வந்துருது. இப்ப முத்து இருக்கார்ல, இவங்க எல்லாரையும் மிரட்டி இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. அப்பத்துல இருந்து தான் முத்து எங்களோட ட்ரூப்ல வேலை செய்ய ஆரம்பிச்சான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. சரி எதுக்காக இதை டிராப் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. அந்த இடத்துல முக்கியமான பொண்ணுனா மீனா தான், அந்த மீனா போனதுக்கு அப்புறம் டிராப் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. மீனாவும் கூட இருந்த பொண்ணுங்களும் இங்க தான் தங்கியிருப்பாங்க. இப்ப அந்த இடத்த கூட்டு வந்து காட்டுறாரு. அந்த இடத்துல ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் எடுத்து பாக்குறாரு. மீனான்றவங்க எப்படி இருப்பாங்கன்றத பாத்துறாரு. அந்த டீம்ல குள்ளமா ஒரு பொண்ணு இருந்தாங்கல்ல, அவங்க பேரு சிட்டுன்றது தெரிய வருது. இதை தாண்டி இந்த இடத்துல வந்து அந்த முத்துவோட போட்டோவும் இருக்கு. ஒரு யானையில அவர் வந்து இருக்க மாதிரி தான் போட்டோ இருக்கு. இந்த போட்டோவை நான் எடுத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இங்க இருக்க மேனேஜரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இந்த போட்டோவையே இவர் பார்த்துட்டு இருக்காரு. இது எந்த மாதிரி யானைன்றத முதல்ல கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர் யானையை பார்த்தே அது என்ன மாதிரி யானைன்றத கண்டுபிடிச்சு சொல்லிடுவாரு. இது என்ன மாதிரியான யானைன்றத கண்டுபிடிச்சா அவன் எந்த பகுதியில இருந்திருக்கான்றது தெரிஞ்சிடும். இந்த போட்டோ 2005ல எடுத்ததுன்னு போட்டிருக்கு. சோ 2005ல அவன் எங்க இருந்தான்றத கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி இவரும் தெரிஞ்சவர்கிட்ட விசாரிக்கிறாரு. அவரும் போட்டோ அனுப்புங்க நான் பார்த்து சொல்றேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஓகே சார் அப்படின்ற மாதிரி இவர் காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப காலை இருக்கார்ல, தெரிஞ்சுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் இந்த தங்கமுடி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா பயங்கரமா சரக்கு அடிச்ச மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. இந்த கேஸை பத்தி தான் புலம்பிட்டு இருக்காரு. யாரா நீ, உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் தாண்டா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே உள்ள வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டருமே 2005 டைம் கேரளால இந்த பகுதியில தான் அவன் இருந்திருக்கான், அந்த பகுதியில போனா கண்டுபிடிச்சிடலாம், டே நாளைக்கு நம்ம கிளம்பணும் அப்படின்ற மாதிரி காளையை பார்த்து சொல்லிட்டாரு. காளை என்ன சொல்றாருன்னா இங்க ஆடெல்லாம் பாத்துக்கிற வேலை இருக்கு சார், நான் கண்டிப்பா வரணுமான்ற மாதிரி தயங்கிட்டு இருக்காரு. சரி நீ இங்க இருந்து வேலையை பார்த்துக்கோ, நானும் தங்க முடியும் போறோன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப தங்க முடியும் இவரும் சேர்ந்த மாதிரி கேரளாக்கு கிளம்பலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஹோட்டல் ஓனர் ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சிருக்காரு. சாப்பிடுறதுக்கு வந்த ஒருத்தர் இருக்கார்ல, இவனை எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. எங்க முதலாளியா முதல்ல உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்கன்ற மாதிரி இந்த பெரியவர் கேட்கிறாரு. இப்ப சாப்பிட்டு முடிச்ச நபரோட பேரை நம்ம ரங்கான்னு வச்சுக்கலாம். ரங்காவும் ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரங்கா 97ல வாட்ச் கடை வச்சிருக்காரு. அந்த வாட்ச் கடையில தான் முத்து வேலை பார்த்திருக்காரு. திடீர்னு அந்த இடத்துக்கு சிவான்னு ஒருத்தர் வராரு. இந்த வாட்சை ரெடி பண்ணித்தான்னு பதட்டமா சொல்லிட்டாரு. சரி இந்த வாட்ச் ரிப்பேரே ஆகாது, இதுல என்ன ரெடி பண்றதுக்கு இருக்குன்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. சரி ரெடி பண்ண வேணாம், கிளீன் பண்ணி வையே, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வேகமா கிளம்புறாரு. அப்படி கிளம்புறவரு பதட்டமா ஒரு பேக் வச்சுட்டு போறாரு. இவர் வந்தது வாட்சை ரிப்பேர் பண்றதுக்கு இல்ல, இந்த பேக்கை வைக்கிறதுக்கு தான் அப்படின்றது முத்துக்கு நல்லாவே புரிஞ்சிருது. அவர் போனதுக்கு அப்புறம் முத்து என்ன பண்றாருன்னா பேக்ல என்னதான் இருக்கு பாப்போன்ற மாதிரி ஓபன் பண்ணி பாக்குறாரு. உள்ள பார்த்தா கோல்டு பார் இருக்கு. என்ன கோல்டு பாரை கொண்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. சிவான்றவர் தானே இதை வச்சுட்டு போனாரு. அந்த சிவாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மாசம் வராம இருந்திருப்பாரு. இதை பத்தி எதுவுமே ஓனருக்கு தெரியாது. ஒரு மாசம் கழிச்சு தான் அந்த சிவா வராரு. வாட்ச் ரெடி ஆயிடுச்சான்னு கேக்குறாரு. இவங்களுமே ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எடுத்துலாம் தந்துட்டு இருக்காங்க. இப்ப அவருமே கேஷுவலா பேசுற மாதிரி அன்னைக்கு நான் ஒரு பேகும் வச்சுட்டு போனேன், அந்த பேக் இருக்குமான்னு கேக்குறாரு. ஏன்னா தங்கம் இருக்குன்னு இவங்களுக்கு தெரியக்கூடாது, நம்ம கேஷுவலா கேட்டு வாங்கிடணுன்றதுக்காக தான் இப்படி கேக்குறாரு. சார் பேகும் இருக்குன்ற மாதிரி இவரும் பேகை எடுத்து வைக்கிறாரு. இந்த பேகை நீ ஓபன் பண்ணி பாத்தியான்னு கேட்கும் போது ஆமா சார் ஓபன் பண்ணி பார்த்துட்டேன், உள்ள கோல்டு இருக்கிறதோ எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கோல்டு இருக்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா எதுக்காக நீ எடுத்துட்டு போலன்ற மாதிரி கேட்கறாரு. இல்ல சார் நீங்க கண்டிப்பா தேடி வருவீங்கன்னு எனக்கு தெரியும், நான் எடுத்துட்டு போனாலும் கண்டுபிடிச்சிருவீங்கல்ல, எனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்றதுக்காக தான் நான் எடுக்கலன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ஓனர் டென்ஷன் ஆயிடுறாரு. யோ இவ்வளவு கோல்டு அவன் எடுத்துட்டு வந்திருக்கான், எதுக்காக என்கிட்ட முன்கூட்டியே சொல்ல, ஏதாவது போலீஸ் கேஸ்ன்னு வந்திருந்ததுன்னா நான் என்ன பண்றது, ஒன்ன மாதிரி ஒருத்தனை போய் வேலைக்கு வச்சிருக்கேன் பாரு, இதுக்கப்புறம் நீ வேலைக்கே வரத்தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஹீரோவை வேலையை விட்டு தூக்கிடுறாரு. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க சிவா இருக்கார்ல, நீ ஏன் கூட வந்துருன்ற மாதிரி கூட்டு போயிருப்பாரு. அவன் நல்ல வேலைக்காரன், தேவையில்லாம வேலையை விட்டு தூக்கி அனுப்பி விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த ஓனருமே புலம்பிட்டு இருக்காரு. முத்து கூட ஒரு யானை இருந்தது பாத்தீங்களா, அந்த யானை இப்ப எங்க இருக்குன்றதை இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த யானையை பார்க்கறதுக்காக தான் இவங்க டிராவல் பண்ணி ஒரு கோயில் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப அந்த யானை கோயில் யானையா மாறி இருக்கு. முன்னாடி இந்த யானை வந்து கட்டையெல்லாம் தூக்குற வேலை பார்த்திருக்கோம், இப்பதான் இந்த கோயில் யானையா மாறி இருக்கு போல. இங்க இருக்க அந்த பாகன் கிட்ட இவங்க விசாரிக்கிறாங்க. பாகன் கிட்ட முத்துவை பத்தி கேட்கும் போது முத்து நடுவுல இந்த யானையை பார்க்கறதுக்காக வருவாரு சார், யானைக்கு வேண்டியதையும் வாங்கி தருவாரு,
எனக்கு வேண்டியதையும் வாங்கி தருவாருன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி முத்து தான் யானையை மெயின்டைன் பண்ணிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுது. ஆனா யார் பேர்ல யானை இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை பத்தின டீடைல்லாம் இவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்படி விசாரிக்கும் போது பென்னின்ற ஒரு நபரோட பேர்ல தான் இந்த யானை இருந்திருக்குன்றது தெரிய வருது. சோ பென்னிக்காக தான் முத்து வேலை பார்த்திருக்காருன்றதும் உங்களுக்கு தெரிய வருது. அந்த பென்னியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எம்எல்ஏவா இருக்காரு, கேரளால எம்எல்ஏவா இருக்காரு. இங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷன் கூட டை அப் பண்ணாதானே சீக்கிரமா இவங்களால கண்டுபிடிக்க முடியும். அதனால இங்க இருக்க ஸ்டேஷன்ல இருக்க இன்ஸ்பெக்டரை பார்க்கிறதுக்காக வராங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட அவரோட தலை மட்டும் கிடைச்சிருக்கிறத பத்திலாம் டீடைலா சொல்லிடுறாங்க. சோ இங்க விசாரிக்கிறது மூலியமா வேற ஒரு டீடைல் உங்களுக்கு தெரிய வருது. அந்த முத்து இருக்கார்ல, ஒரு என்ஜிஓலயும் வேலை பார்த்திருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. தமிழாளு ஒருத்தர உங்க ஹெல்ப்புக்காக நான் அனுப்புறேன், அவர்கிட்ட எதுனாலும் கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. தமிழாலோ இவங்களுக்கு வேண்டிய நிறைய டீடைல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுமே அந்த என்ஜிஓவை பார்க்கணும்னு யோசிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஹோட்டல்ல ஸ்டே பண்ணலான்ற மாதிரி ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காலை அம்மாவே தனியா சாணியெல்லாம் அள்ளி போட்டுட்டு இருக்காங்கல்ல, இந்த கருப்பு உங்களோட மருமகளை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேஷுவலா கேட்கிறான். அவளை கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ, அவ எனக்கு சோத்துல விஷத்தை வச்சிருவா அப்படின்ற மாதிரி இந்த பாட்டி புலம்பிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க டீ தரதுக்காக வந்திருப்பாங்க. இந்த பாட்டி சொன்ன எல்லாத்தையும் கேட்டுறாங்க. முதல்ல இந்த பையன் கவனிச்சிடறான், ஆனா பாட்டி கிட்ட சொல்ல முடியல. பாட்டியை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப லலிதாவும் கோவத்துல என்ன பண்றாங்கன்னா டீயை சட்டுன்னு வச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. ஏண்டா அவ கேட்டுட்டான்னு சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி இந்த பையனை பார்த்து கேக்குறாங்க. நான் சொல்றதுக்குள்ள நீங்க எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டீங்கன்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். நைட் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரும்போது லலிதாவும் கோவமா பேசிட்டு இருக்காங்க. உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க மாதிரி நாங்க சோத்துல எல்லாம் விஷத்தை வைக்க மாட்டோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. எது எங்க குடும்பம் சோத்துல விஷத்தை வச்சுமா, என்னடி சொல்ற அப்படின்ற மாதிரி புரியாம கேக்குறாரு. உங்க சித்தப்பாவை பிடிக்காத நிறைய பேர் சேர்ந்து சோத்துல கொஞ்சம் விஷத்தை வச்சு சாவடிச்சிங்கல்ல, அந்த கதை எனக்கு தெரியும் சொல்றாங்க. இத பத்திலாம் உனக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. கல்யாணம் இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல உங்க அம்மா தான் இந்த விஷயத்தை சொன்னாங்க. இப்போ என்னடானா நான் சோத்துல விஷத்தை வைப்பேன்னு சொல்றாங்க. என்ன பார்த்தா விஷத்தை வைக்கிற மாதிரியா இருக்குன்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. சரி விடு விடுன்ற மாதிரி இவருமே சமாதானம் பத்திட்டு இருக்காரு. இன்னமும் முத்துவோட போட்டோவை காமிச்சு அக்கம் பக்கத்துல விசாரணை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு லேடி கிட்ட விசாரணை பண்ணும்போது இந்த தம்பி எனக்கு நல்லா தெரியும், இது ரொம்ப வித்தியாசமான தம்பியாச்சே அப்படின்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் 2012 நடந்த ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இவருமே நிறைய பொருள்லாம் எடுத்துட்டு இவங்க ஊருக்குள்ள வராரு. வரவர் என்ன சொல்றாருன்னா ஆட்டுப்புழுக்கைய வாங்குறதுக்காக தான் வந்திருக்கேன், ஆட்டுப்புழுக்க வச்சிருக்கவங்க அதை தந்துட்டு அதுக்கு பதிலா பொருளை வாங்கிக்கலாம், ஒரு மூட்டை புழுக்க இருந்ததுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு நிறைய பொருள்லாம் தருவேன், ஆண்களை பொறுத்த வரைக்கும் சரக்கு கூட தருவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே பக்கத்துல வந்து கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. ஏன்பா ஆட்டுப்புழுக்கைய வச்சு நீ என்ன செய்வன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா பெரிய பெரிய பணக்காரங்க உரம் மாதிரிலாம் போட்டுட்டு இருக்காங்க, இதெல்லாம் போட்டா செடி நல்லா வளருமா, அதனால தான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க போய் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவ்வளவுதானே, எங்க வீட்டுல கொட்டி கிடக்குது அப்படின்ற மாதிரி இவங்களுமே வீட்டுல இருக்கிறதெல்லாம் அள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த பொருள் தான் இந்த பொருள் தான் அப்படின்ற மாதிரி போட்டி போட்டு பொருள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. யாருக்குரிய இவர் கொண்டு வந்தாரு பாத்தீங்களா, அந்த பொருள் எல்லாத்தையும் தந்துடுறாரு. இருந்தாலும் ஊர் மக்களுக்கு டவுட் வருது, ஆட்டு புளிக்கைய வச்சுலாம் ஒருத்தர் என்ன பண்ண முடியும், அதுக்கெல்லாம் பொருளை தந்தா எப்படி கட்டுப்படி ஆகும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவரை ஃபாலோ பண்ணோன்ற மாதிரியும் சிலர் ஃபாலோ பண்றாங்க. அப்படி ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது இவர் சேகரிச்ச ஆட்டு புழுக்க எல்லாத்தையும் குப்பை இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் கொட்டிட்டு போறாரு. சோ அது மூலியமா அவருக்கு எந்த ஒரு காசும் கிடைக்கல. இருந்தாலும் பொருள் எல்லாம் எதுக்காக தந்தாரு, எதுக்காக ஃப்ரீயா தந்தாருன்ற மாதிரி ஊர் மக்கள் பயங்கரமா யோசிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ ஊர் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிருக்காரு, அதனால தான் இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஏன் எதுக்குன்றதெல்லாம் நமக்கு கிளியரா தெரிய மாட்டேங்குது. இப்ப பிரசன்ட்ல இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, இந்த ஊர்ல இருக்க ஒரு போலீஸ் கூட சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துல விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இது ஒரு என்ஜிஓவா தான் இருக்கும். இந்த என்ஜிஓல முத்து கொஞ்சம் வருஷம் வேலை பார்த்திருக்காரு போல, அதை பத்தி பேசுறதுக்காக தான் இங்க இருக்க ஒரு பையன் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஆமா, முத்து ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த இடத்துல வேலை பார்த்தாரு அப்படின்ற மாதிரி இவருமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. யானை பாகனா இருந்திருக்கான், அதுக்கப்புறம் இங்க வேலை பார்த்திருக்கான், எதுக்காக இடம் மாத்திக்கிட்டே இருக்கான்ற மாதிரி இவங்க 2 பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை தாண்டி கூட வந்த ஒரு போலீஸ் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. இந்த பகுதியில ஒரு அட்டாக் நடந்ததுன்னு சொல்றாரு. 2006ல தான் அது நடந்திருக்கும். சிவா இங்க கெஸ்ட் மாதிரி பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அப்ப சிலர் இருக்காங்கல்ல, வெடிகுண்டெல்லாம் வீசிட்டு இருக்காங்க. வந்தவங்க சிவாவை காலி பண்றதுக்காக தான் வெடிகுண்டெல்லாம் வீசிட்டு இருக்காங்க போல. சிவா கூட தானே நம்ம ஹீரோவா இருக்காரு. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா வந்திருக்க ஆளுங்க கூட எல்லாம் பயங்கரமா சண்டை போடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு காமிக்காமயே இந்த எபிசோடு கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இப்போ வரைக்கும் 3 எபிசோட் தான் முடிஞ்சிருக்கு. ஆனா இந்த சீரீஸ்ல மொத்தமா 10 எபிசோட் இருக்கு. இன்னும் 2 பார்ட்டா பிரிச்சு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு இருக்கேன். இப்போ வரைக்கும் கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் வச்சிருப்பாங்க. நீங்க எல்லா எபிசோடும் பார்த்து முடிக்கும் போதுதான் முத்து கிட்ட ஏது இவ்வளவு காசு, முத்து யார் கூட எல்லாம் டிராவல் பண்ணிருக்காரு, எதனால யார் கூடயுமே ஒன்னா இல்ல, டக்கு டக்குன்னு விலகி போயிட்டாரு, இதை தாண்டி முத்துவை கொலை பண்ணது யாரு, இது எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.